இந்த ராஜாக்களை பத்தி வேதம் சொல்ற சில துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்முடைய காலத்துல நிறைவேறி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வெறும் 10 ராஜாக்கள் 10 வந்துட்டாங்கன்றதுனால இது வெறும் இதை ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நம்ம சொல்ல முடியாது. வேதம் சொன்னபடியே இந்த 10 ராஜாக்கள் எப்படி நம்முடைய காலத்துல துல்லியமாக வேத தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒத்துருக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு காரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் அது நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. வேதத்துல சொன்ன எல்லா கிரைட்டீரியாவும் அதுக்கு ஒத்து போகணும். இப்ப நீங்க வேதத்துக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா, வரப்போற சர்வாதிகாரி யாரு அப்படின்னு சொன்னா ஒபாமா பேர் இருக்கும், அப்புறம் ஹிலாரி கிளின்டன் பேர் இருக்கும், பின்லாடன் பேர் இருக்கும், பார்ப்பரசர் பேர் இருக்கும், எல்லார் பேரும் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, ஏதோ 1-2 கிரைட்டீரியாவை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அவங்க அவருடைய பேரெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அவரை அந்தி கிறிஸ்துவை டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் அது என்ன செய்யணும், பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த சர்வாதிகாரியினுடைய எல்லா கிரைட்டீரியாவுக்கும் அது ஒத்து போகணும். அப்ப வந்தாதான் அது சரி. அப்ப அதே மாதிரி தான் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்போம். இந்த ஒரு காரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 10ங்கிற நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இதான் 10 நாடுகள் வந்திருக்கிறாங்கன்றது செய்ய முடியாது. இது ஒரு நல்ல அடையாளம் தான், அல்லது நல்ல ஒரு ப்ரூஃப் தான். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாம் இதற்கான சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 17-13. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் இந்த 10 பேரை பத்தி என்ன வேதம் சொல்லுது, இவர்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒரே யோசனை உள்ளவர்கள். ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் 1951 வின்ஸ்டன் சர்ச்சில் இவங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு சாதாரண வியாபார கூட்டமைப்பு, நாங்க பிசினஸ் கமிட்டி அப்படின்னு தான் சொன்னார். ஆனா 2001 இவர்கள் செய்த மிகப்பெரியதான காரியம் வேத தீர்க்க தரிசனத்தை துல்லியமா நிறைவேறுச்சு. என்ன பண்ணாங்கன்னா 2000ஆம் வருஷம் ஜனவரி மாசத்துல இவங்க யூரோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கரன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த யூரோ கரன்சிக்கும் வெளிப்படுத்தல் 17-13க்கும் மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அது என்னன்னு கேட்டா, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு. ஏறக்குறைய 28-29 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சியை உருவாக்குனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 28-29 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சி. இந்த கரன்சிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். அவங்க கரன்சி தான் வச்சுப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கரன்சில ஏற்றத்தாழ்வு உண்டு. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் வேல்யூ என்ன செய்யும், மாறும். இப்போ பிரான்ஸுக்கு பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரன்சி இருந்துச்சு. இந்த கரன்சி எல்லாமே வேறுபடும். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பக்கத்து நாடு தான், ஆனா கரன்சி டிஃபர் ஆகும். இப்போ உங்களுக்கும் கத்தாருக்கும் பக்கத்து நாடா இருக்கும், இல்ல உங்களுக்கும் சவுதிக்கும் பக்கத்து நாடு, ஆனா கரன்சியோட வேல்யூ டிஃபர் ஆகும். இப்போ சவுதி ஒத்துக்கிட்டாலும் உங்க மஸ்கட் என்ன செய்யாது, ஓமன் என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா கரன்சி என்ன ஆகுது, வேல்யூ மாறிடும். இப்போ மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பக்கத்து நாடு, ஒரே ஒரு பாலம் தான். ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் போனா சிங்கப்பூர், இந்த பக்கம் போனா மலேசியா. ஆனா அங்க வேல்யூ 40-45 ரூபா ஒரு இந்தியன் கரன்சி கணக்கு பார்த்தா, இங்க பார்த்தா 15-18 ரூபா ஒரு மலேசியன் நீங்க ரிங்கிட் பாத்தீங்கன்னா. சோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணவே முடியாது. ஆனால் வேதம் சொன்னபடி இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக அத்தனை பேரும் தங்கள் கரன்சியை விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுத்து ஓவரால் யூரோப்புக்கு ஒரே கரன்சி உருவாக்கினார்கள். அந்த கரன்சிக்கு பேரு யூரோன்னு பேரு. 2000ஆம் வருஷம் ஜனவரி மாசம் மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒன் கரன்சி. இந்த ஒன் கரன்சி வந்த போது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா ஒவ்வொரு கரன்சியுமே ரொம்ப ட்ரெடிஷன், பழங்காலத்தை சார்ந்தவர்கள், 1000 வருஷம் 500 வருஷம் பழசு. எப்படி விட்டு கொடுக்கிறாங்க அப்படின்னா, கடைசி காலம் நெருங்கி விட்டதுக்கு என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய மொத்த கரன்சியை விட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூரோ வந்து நிக்குது. வெளிப்படுத்தல் 17-13 இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2001 இந்த கரன்சி வந்தது, 2000 யூரோ வந்தது. 2001 செப்டம்பர் 11 ஒரு மிகப்பெரியதான ஒரு ஈவென்ட் பூமியில நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்க நடந்துச்சு, அமெரிக்கால நடந்துச்சு. இந்த அமெரிக்க தாக்குதல் நடந்த போது அதெல்லாம் டிவியில காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே அதை டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உலகம் பார்க்கிற வியூல நீ பார்க்க கூடாது, நீ பிப்ளிக்கல் வியூல பார்க்கணும்.
பிப்ளிக்கல் வியூவை கர்த்தர் பார்க்க சொன்ன போதுதான் அதுக்கு பின்னாடி இருந்த வேதத்தினுடைய ரகசியம் புரிஞ்சிச்சு. கரெக்டா அமெரிக்க டாலர் உலகத்தின் மைய பணமாக, ஆளுகை பணமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது 1931. அதாவது 1930 வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுண்டு தான் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் மணியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வல்லரசு. ஆனா அந்த மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் பூமியில வந்த போது பவுண்டை எடுத்துட்டு அந்த இடத்துல டாலரை கொண்டு வந்தாங்க, அமெரிக்கன் டாலர். 1931 கரெக்டா அமெரிக்காவுக்கு ஆண்டவர் 70 வருஷம் டைம் கொடுத்தார். பாபிலோனுக்கு 7 வருஷம் டைம் கொடுத்த மாதிரி அமெரிக்காவுக்கு 70 வருஷம் டைம் கொடுத்தார். கரெக்டா 2001 அமெரிக்காவை தீவிரவாதிகள் தாக்கினார்கள். தாக்குதல் நடந்த போது நீங்க பார்த்திருப்பீங்க, 3 இடத்தை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல 2 இடம் தான் சக்சஸ் ஆச்சு, ஒரு இடத்தை அடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. 3 இடம் எதுனா வாஷிங்டன் டிசி 1, 2வது WTC, 3வது பென்டகன். இந்த 3 இடத்தை ட்ரை பண்ண போது வாஷிங்டன் டிசி அவங்களால அடிக்க முடியல, அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. இந்த 2 இடத்தை மட்டும் அடிச்சாங்க, WTCயும் அப்புறம் பென்டகனையும் அடிச்சாங்க. இந்த 2 சக்சஸ் பண்ண போது ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்றாரு, அமெரிக்காவின் மேல் இருந்த என் பாதுகாப்பு கரத்தை நான் எடுத்தேன். 70 ஆண்டு காலம் முடிந்தது. இந்த 70 வருஷத்துல அமெரிக்கா எனக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்தது. பாபிலோனை தள்ளினேன். ஆனால் ஒன்று 4ஆம் அதிகாரம் தானியேல் ஆண்டவர் சொல்வாரு, அதன் கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டது, அடிமரம் மாத்திரம் வைக்கப்பட்டது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலம், அமெரிக்காவுடைய சின்னம் கழுகு. கழுகு உயர பறக்கிறதுக்கு 2 சட்டைகள் தான் தேவை. ஒன்று பணம், படைபலம், இன்னொன்னு பணபலம். ஒன்று எக்கானமி, இன்னொன்னு மிலிட்டரி. இதைத்தான் நம்ம சொல்லுவோம், படைபலம், பணபலம். இந்த 2ம் அமெரிக்காவை கொண்டு போய் மேல வச்சுச்சு. 70 வருஷம் அமெரிக்கா மேல இருந்தது. இந்த 2 இடத்தையும் ஒரே நாளில் தாக்கப்பட்டது. WTC உலக பொருளாதார மையம், அமெரிக்காவினுடைய பணபலத்துக்கு அடையாளம். பென்டகன் அமெரிக்காவுடைய படைபலத்துக்கு அடையாளம். 2ம் ஒரே நாளில் தாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய 2 சட்டைகளும் வெட்டப்பட்டது. வாஷிங்டன் டிசி அடிமரம் மாத்திரம் வைக்கப்பட்டது. ராஜ்ய பாரம் இருக்கிறது. அன்னைக்கு விழுந்த அமெரிக்கா தான் இன்னை வரைக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்தில் எழும்பல. இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னா, உலக கடன்ல 33% அமெரிக்காவுடைய கடன். அமெரிக்கா பொருளாதாரத்தில் இனி எழும்ப முடியாது, என்ன பண்ணாலும் எழும்ப முடியாது. அந்த WTC தாக்கின பிறகு அமெரிக்காவுடைய கடன் 17 லட்சம் கோடி டாலர். இனி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்னன்னா சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே ஒழிய இனி அமெரிக்கா உலகத்தினுடைய மைய பணமாகவோ அல்லது உலகத்தை ஆளுகை செய்கிற பொருளாதாரமாகவோ மாறதுக்கு வாய்ப்பில்லை. இனி அமெரிக்காவுடைய பணம் போகும். அந்த இடத்துல தான் 2001 இந்த தாக்குதல் நடந்தது. 2000 யூரோ எழும்பி வந்தது. இப்போ உலகத்தின் பணமாக அந்த வல்லமை அதிகாரம் 2ம் இருக்குது இல்லையா, வல்லமை அதிகாரம். அந்த வல்லமை அதிகாரத்துல வல்லமை என்பது பணபலம், அதிகாரம் என்பது படைபலம், ராணுவம். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று ராணுவம். அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு மாற்று பொருளாதாரத்தை யூரோப்பியன் யூனியன் உருவாக்கி விட்டது. இப்போ யூரோ தான் உலகத்தினுடைய மைய பணமா மாறப்போகுது. இது ப்ராஃபஸி, நான் சொல்லல, பைபிள் படி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வரும். இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷத்துல ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அதற்கான எல்லா முகாந்திரமும் தயாராகி விட்டது. மிடில் ஈஸ்ட்ல எல்லா நாடுகளும் இணைந்து 3ஆம் உலக யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. இப்போ சிரியாவில் இருந்து அல்லது பாலஸ்தீனா பகுதியிலிருந்து இஸ்ரேல் மேல் ராக்கெட்டுகள் வீச தொடங்கி விட்டார்கள். போன வாரத்தில் இது நடந்துகிட்டே இருக்கு. சோ 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது, 1ஆம் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசு, 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசு, 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். அப்படி வல்லரசா மாறும்போது உலகத்தினுடைய மைய பணமாக யூரோ மாறும். யூரோ தான். ஏன் யூரோ மாறும் அவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவுடைய டாலரை எல்லா நாடுகளும் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதை ஃபர்ஸ்ட் தள்ளி ஆரம்பிச்சு வச்ச நாடு எதுனா இந்தியா. இந்தியா ஈரான் கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்க, ஆயில், குரூட் ஆயில் வாங்கும் போது அதுக்கு பணமாக டாலரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. உங்ககிட்ட இருந்து நான் ஆயில் வாங்குறேன், நீ எங்கிட்ட இருந்து ஏன் இன்னொரு நாட்டுடைய பணத்தை வாங்குற, எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. கடைசியா இந்தியா என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, தங்கிட்ட இருந்து தங்கத்தை ஈரானுக்கு கொடுத்து அதுக்கு ஒத்த அளவுக்கு ஆயில் வாங்குச்சு. இப்ப 2 பேரும் எதை கொடுக்கறாங்கன்னா, பாதி தங்கம் பாதி யூரோப்பியன் யூனியன் பணம், யூரோவை கொடுக்கிறார்கள். யூரோ மைய பணமாக மாற தொடங்கி விட்டது. இந்தியா தான் ஆரம்பிச்சு வச்சுச்சு. கர்த்தர் சொன்னபடி யூரோ இப்பொழுது மைய பணமாக மாறிவிட்டது.
சீமேன் என்று சொல்வார்கள், கப்பல்ல வேலை செய்யறவங்க. இவங்க எல்லாம் 6 மாசம் கப்பல்ல இருப்பாங்க, 6 மாசம் ஆஃப்ஷோர்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான பொருட்களை கப்பல்ல இருக்கும்போது வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்தை அமெரிக்க டாலர்ல தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சீமேன் அசோசியேஷன்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்து, எங்களுக்கு அமெரிக்க டாலர் வேணாம், நீங்க 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அமெரிக்க டாலர் என்ன ஆயிடுது, மதிப்பு குறைஞ்சிருது, எப்ப ஏறுது எப்ப இறங்குது தெரியல, எங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கக்கூடியதான ஒரு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க ஆன்லைன்ல ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து எந்த பணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு பதிலாக தேர்ந்தெடுத்திருக்கிற பணம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரோவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூரோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருக்கிறது. கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே யோசனை உள்ளவர் என்று சொல்லக்கூடியதான யூரோ வர தொடங்கி விட்டது. அதாவது வல்லமை ஐரோப்பியன் யூனியனை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 2019 ஐரோப்பியன் யூனியன் மிக பெரியதான ஒரு ராணுவத்தை உருவாக்கி இருக்கிறது. அதாவது ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் ஒரு மிலிட்டரி உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐரோப்பா நாடுகள்ல 2-3 நாடுகள் தான் ராணுவத்தில் பலம் வாய்ந்தவைகள். இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள் தான். மற்ற நாடுகள்லாம் பலம் குறைந்தவைகள். இந்த நாடுகளுக்கெல்லாம் ராணுவமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஜெர்மனி முன்னெடுத்து, பிரான்ஸ் முன்னெடுத்து 2019 மிக பெரியதான ஒரு ராணுவத்தை உருவாக்குனாங்க. அமெரிக்கா இதுக்கு பயங்கர எதிர்ப்பு. ஏன்னு சொன்னா, அமெரிக்கா தான் இவங்களுக்கு ராணுவ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல, நான் சொல்றது 2019 இந்த வருஷம் பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ணி மிக பெரியதான ராணுவ தளவாடத்தை அல்லது ராணுவத்தை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இப்போ பைபிள் படி வல்லமை, அதிகாரம் ரெண்டும் ஐரோப்பியன் யூனியன் கையில, 10 நாடுகள் கூட்டமைப்பு, அதாவது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் கடைசி சாம்ராஜ்யத்தின் கையிலே போய்விட்டது. 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது இந்த ஐரோப்பியன் யூனியன் ராணுவம் உலகத்தின் மிகப்பெரிய ராணுவமாக இருக்கும். யூரோ பணம் உலகத்தினுடைய மைய பணமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் வச்சிருக்கிற அந்த ஐரோப்பியன் யூனியனுடைய தலைவராக வருகிறவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி அவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். அவங்க கைக்கு போயிருச்சு. உலகத்தினுடைய பொருளாதாரமும் உலகத்தினுடைய அதிகாரமும் அவன் கையில போகுது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ப்ராபசி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ப்ராபசி. பைபிள்ல உள்ளது. நான் ப்ராஃபட்டும் கிடையாது. பைபிள்ல உள்ள தீர்க்கதரிசனம் எக்ஸ்பிளைன் பண்றோம், அவ்வளவுதான். சோ இப்போ இதே மாதிரி எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு. 2004 இருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது 2010-12களில் ஒரு மிகப்பெரியதான ஸ்காலர் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அவங்க PhD முடிச்சு டாக்டரேட் பண்ணவங்க. அவங்க இந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு, உங்களுடைய இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம், இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பை பத்தி நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இது இது 10 நாடுகள் தானா, வேற 10 நாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இல்ல, பைபிள் படி ஹிஸ்டாரிக்கலாவும் பைபிள் படியும் இது சரியா இருக்கு அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு வேற என்னவோ வருமோன்னு ஒரு எண்ணம், ஆனா அது அசம்ஷன் தான், நீங்க எதுக்கும் வேற மாதிரியும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், நான் உங்களை மாதிரி ஸ்காலர்லாம் கிடையாது. நான் வேதத்துல உள்ளதை வச்சு நடக்கிற சம்பவங்களோட வச்சு இணைச்சு பார்க்குற ஆளு. ஆவியானவர் எனக்கு சொன்னபடி இதான் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அதை அரை மனசா ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க முழுசு மனசா ஏத்துக்கல. நான் வந்துட்டேன். சில வருஷங்கள்ல அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், அவங்க போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அநேக அடையாளங்கள் கிடைத்தது. அநேக அடையாளங்கள். அதுதான் பைபிள்ல இயேசு சொன்னதான அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய 10 ராஜாக்கள் என்பதற்கான, அல்லது கடைசி சாம்ராஜ்யம் அதுதான் என்பதற்கான நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் வேதத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் கொடுக்க ஆரம்பித்தார். இப்ப சொல்றதுக்கு அவங்க இல்ல, ஆனா இப்ப நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆண்டவர் சொன்னபடியே எப்படி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எப்படி 100% தீர்க்க தரிசனம் நிறைவேறுக்குதுன்னு பாருங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்குள் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 17:3 வேதம் சொல்லுது, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ, எனக்கு வேண்டாம் டிஸ்பிளே, அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு டிஸ்பிளே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கவனிங்க, 17:3 ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த கடைசி காலத்தை பத்தியும் ராஜாக்களை பத்தியும் 10 கொம்புகளை பத்தியும் சொல்லிக்கிட்டே வரும்போது யோவானுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தரிசனமா காட்டுறாரு. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாரு. அந்த ஸ்திரீயை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன்னு 6வது வசனத்துல அவர் சொல்றாரு. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இது கொடுக்கப்பட்டது கிபி 96 யோவானுக்கு பத்மு தீவுல ஒரு படிப்பறிவு இல்லாத மீனவருக்கு கர்த்தர் அதை கொடுத்தார். ஆனா சத்தியம்படி பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியம், கடைசி நாட்கள்ல இப்பதான் ஐரோப்பா என்று சொல்லக்கூடியதெல்லாம் வந்திருக்குது. இந்த 10 நாடுகள் கூட்டமைப்புலாம் வந்திருக்கு. நீங்க போய் யூரோப்பாங்கிற வார்த்தைக்கு, யூரோப்புங்கிறதுக்கு யூரோப்பான்னு தான் சொல்லுவாங்க, யூரோப்பாங்கிற வார்த்தைக்கு நீங்க போட்டீங்கனாலே கூகுள் இமேஜஸ்ல எதை காட்டும்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறதா காட்டும். யூரோப்புக்கு சிம்பலே என்னன்னு கேட்டா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறது தான் சிம்பல். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ஏறக்குறைய 1800 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கு. யூரோப்புடைய சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து. கடைசி காலத்துல யூரோப்புடைய 10 கொம்புகள் தான் ராஜ்யத்துக்கு வரும்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு அடையாளமா ஒரு ஸ்திரீ மிருகத்தில் உட்கார்ந்து இருக்கிறத அவர் பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப யூரோப்புடைய சிம்பல் என்னன்னா இந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிம்பல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு 4 முக சிங்கம் இருக்கும், ஸ்ரீலங்காவுக்கு வாலேந்திய சிங்கம் இருக்கு, உங்களுக்கு 2 வால் மாதிரி போட்டு இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிம்பல் இருக்கு. ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்கு, இந்த யூரோப்பாவுக்கு எது சிம்பல்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறது. அதை விட பெரிய ஆச்சரியம், இந்த யூரோப்பியன் யூனியன் உருவான பிறகு அவர்கள் தங்களுடைய அடையாளமாக எதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறது தான், ஒரு பெண் மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, இது அவங்களுடைய பெண் மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறதுக்கான எதெல்லாம் இருக்குதுங்கிறத மொத்த கலெக்ஷன். அந்த பெரிய போட்டோ வந்து அவங்களுடைய மந்த்லி மேகசின் யூரோப்பாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அந்த மந்த்லி மேகசின்ல ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் காயின்ஸ், ஐரோப்பால பயன்படுத்தக்கூடிய காயின். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பா இருக்கு, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலயும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறது தான் இருக்கும். கீழே உள்ளது ஐநா சபை, UNO. இந்த யூரோப்பியன் யூனியனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வெளியிட்டதான போட்டோ டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்காரு. அது மேல உள்ள ப்ளூ கலர் வந்து ஒரு போன் கார்டு, காலிங் கார்டு, அதுவும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு கீழே யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல வெளியிட்ட ஸ்டாம்ப், யூரோப்பா பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாம்பை தான் போட்டாங்க. அது எல்லாத்த விட கடைசியா கீழே இருக்கு பாருங்க ஒண்ணு, அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கக்கூடியதான ஒரு சிலை. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 29 நாட்டுக்குள்ள எந்த பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற சிலை இருக்கும். இந்த யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகள் கூட்டமைப்புக்கு இப்போ தற்போது ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்துக்கும் ஃப்ரான்டியர்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா பிரான்ஸை சார்ந்தது தான். பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்தினுடைய அந்த பார்டர்ல இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ராஸ்பர்க்னு பேர். இந்த யூரோப்பியன் யூனியனை பத்தி கொஞ்சம் படிக்கிறதுக்காக ஸ்ட்ராஸ்பர்க் போன போது அந்த இடத்துல ஸ்ட்ராஸ்பர்க்ல ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் கூட்டிட்டு போனார். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன ஸ்ட்ராஸ்பர்க் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், நான் பிரான்ஸுக்கு ஊழியத்துக்கு போகும்போது. அப்ப அவர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டை பார்த்தபோது மிகுந்த ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் வாசல்ல இப்படி ஒரு சிலை இருக்குது, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிற சிலை. இந்த சிலையை பார்த்துட்டு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் அந்த ஊழியக்காரர் கொடுத்த போது ஆச்சரியப்பட்டாரு. எங்க ஊர்ல தான் இருக்குது, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னாரு. இது யாருக்குமே தெரியாது, யாரை கேட்டாலும் இது ஒரு ஏதோ ஒண்ணு சிலை வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த சிலையோட உயரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த சிலையோட உயரம் நான் போய் பக்கத்துல நின்னா அந்த ஸ்திரீயோட கால் வந்து எனக்கு தலைக்கு மேல இருக்கும். அந்த மிருகம் அவ்வளவு பெருசு இருக்கும், அங்கதான் இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும். அந்த ஸ்திரீயை பார்த்து யோவான் சொல்றார் 17ஆம் அதிகாரத்துல, அவர்கள் பரிசுத்த, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் ரத்தத்திலும் இயேசுவை பற்றிய சாட்சியிலும் வெறி கொண்டிருக்கிறது. அப்படிதானே இருக்குது?
ஆக்ரோஷமா இருக்குமா. எனக்கு பெரிய ஆச்சரியமே என்னன்னா, இந்த சிலைய ஒரு 2-3 இடத்துல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு, எங்க பார்த்தாலும் அந்த சிலை நார்மலா இருக்காது, கோவமா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சிலை வச்சிருந்தாங்க, கண்ணகி சிலைன்னு. அது பார்க்கறதுக்கு கோவமா தான் இருக்கும். அந்த சிலை எப்போ நீதி கேட்கிற மாதிரி இருக்கும், கோவமா. இந்த சிலையை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னாலும் அந்த முகத்துல ஒரு சாந்தமே இருக்காது, ஒரு கோவமா இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த சிலை. இது யூரோப்பியன் யூனியன்ல இருக்குது. இது யூரோப்பியன் யூனியன்ல ஸ்ட்ராஸ்பர்க் பார்லிமெண்ட், மெயின் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கும், நீங்க போனா பார்க்கலாம். அதுலயும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த சிலைக்கு பின்னாடி பின்பக்கத்தை பாருங்க, கால் இருக்காது. முன்னாடி தான் 2 கால் இருக்கும், பின்னாடி 2 கால் இருக்காது. காலுக்கு பதிலா என்ன இருக்கும்னா 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், 10 வரிகள் இருக்கும். அது எண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 10 இருக்கும். யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு இருக்குது. இவங்க ஏன் அந்த 10 வரி கொடுத்துருக்காங்க? கரெக்டா நீங்க அதை பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஆனா எண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் சொன்ன, இதை எண்ணுங்க, 10 இருக்குது பாருங்க. இது ஏன் 10 இருக்குது? வேற ஒண்ணுமே இல்ல. பைபிள்ல கடைசியாய் 10 ராஜாக்கள் மிருகத்தினுடைய காரியங்கள் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக 10 ராஜாக்கள், வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய 10 ராஜாக்கள் நம் காலத்தில் எழும்பி வந்து விட்டார்கள். அவருடைய அடையாளம் பூமியிலே வந்து விட்டது. தாங்கள் தான் அவர்கள் என்பதை அவர்கள் 100% நிறைவேற்றி விட்டார்கள். ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி விட்டது. வெளிப்படுத்தல் 17:3 நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. வெளிப்படுத்தல் 17:3 உலகம் போயிருச்சு. கடைசி ராஜாக்களுடைய காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக எழும்புறதுக்கான ரெடி ஆயிருச்சு. நாம எங்க இருக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். இந்த எவிடன்ஸ் எல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இருக்கு அப்படிலாம் இல்ல. ஒரே நோக்கம், இதெல்லாம் வருது, அதுக்கு முன்னாடி இயேசு வர போறாரு, ஆயத்தப்படுங்க. அதான் ஒரே லைன். இந்த கூட்டத்தினுடைய 6 நாள் நீங்க வந்தீங்கன்னாலும் 6 நாள் எல்லாத்தினுடைய ஒரு மைய கருத்து, ஒரே லைன் என்னன்னா, எது நடந்தாலும் சரி அவைகளுக்கு முன்பாக நம்ம மீட்கும்படி இயேசு வர போகிறார். அதுக்கு தான் இவ்வளவு உங்களுக்கு காட்டுது.